சாதா வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து பாருங்க, நிறைய பேருக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயித்துல 1 டீஸ்பூன் வெந்தயம் வாயில கொட்டி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாம்மா இப்ப வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடலாம். ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைட் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வரும். அதனால ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஒரு தனி பதிவாவே பார்க்கலாம். இப்ப வயிறு மட்டும் குறையணும் அப்படின் போது என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 3 விதமா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு அதுல வந்து பாருங்க நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் இருக்கு. நம்ம பாடியில வந்து ஹைப்பர் கிளைசிமியா, சுகர் ஜாஸ்தி ஆகாம மெயின்டைன் பண்ணிக்கும். எக்ஸசிவ் குளுக்கோஸ் தானே அடிப்போஸ் லேயர்ல வந்து உட்காருது, ஃபேட்டா ஆகுது. அது வராம மெயின்டைன் பண்ணிக்கும். அப்ப வெந்தயத்தை ஊற வச்சு, நம்மளுக்கு ஊற வச்சு முளைக்க வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஊற வச்சு முளைக்க வச்சு அதை ஃப்ரிட்ஜ்லேயே கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நம்ம மென்று சாப்பிடலாம். கசப்பு இருக்காது. சாப்பிடும்போது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் வெயிட் வந்து பாருங்க சாலிடா குறையும். ஆன் தி ஹோல் வெயிட்டே குறையும்.